வீட்டை விட்டு ஓடி போன புருஷன் 50 வருஷத்துக்கு அப்புறம் அதே இளமையோட வந்திருக்கிறத பார்த்த உச்சி கிழவி சந்தோஷப்பட, அப்போ இந்த விஷயம் அந்த ஊர் வைத்திற்கு தெரிய வர, அவரு இந்த கிழவியோட புருஷன் கபாலிகர்கள் கிட்ட இருந்து இளமையா இருக்கிற வித்தையை கத்திருப்பான். அவங்க ஒரு செடி வச்சிருப்பாங்க, அது 100 வருஷத்துக்கு ஒரு தடவை பூ பூக்கும். அதுல 10 வயசு குழந்தை இதயத்தை கலந்து வேக வச்சு சாப்பிட்டா 25 வயசு பசங்க மாதிரி இளமையா ஆயிடுவாங்க. இது ரொம்ப ஆபத்தான விஷயம். அவனோட பொண்டாட்டி உச்சியையும் இளமையா மாத்த தான் இங்க வந்திருக்கான்னு சொல்றாரு. இந்த பக்கம் இந்த உச்சி பாட்டிக்கு தான் இளமையா ஆகணும்னு ஆசை வருது. அப்போ அவங்க 3 சின்ன குழந்தைங்க இதயத்துக்கு என்ன பண்ணுதுன்னு புருஷன் கிட்ட கேட்க, அப்போ இந்த உச்சியோட பையன் தன்னோட பசங்க பேர பசங்க எல்லாரையும் அறிமுகப்படுத்த, அப்போ இவங்க இதயத்துக்காக தன்னோட பையனோட பேர பசங்க எல்லாரையும் உச்சி புருஷன் கொலை பண்ண ட்ரை பண்ண, அப்போ அந்த ஊர்க்காரங்க கரெக்டா அங்க வந்து அந்த சின்ன பசங்களை காப்பாத்தி உச்சியோட புருஷனை அடிச்சு இழுத்துட்டு போய் நெருப்பு வச்சு கொளுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த உச்சி கிழவி அந்த ஊரை விட்டு போயிட்டா. இருந்தும் அடிக்கடி சில குழந்தைங்க இருந்து போய் அவங்க இதயம் திருடு போறது அந்த ஊர்ல நடந்துட்டே இருக்கு. இதெல்லாம் கேட்ட இந்த போலீஸ் ஆபீசர் ரொம்ப அதிர்ச்சியாக இந்த பக்கம் ஊர் தலைவர் அந்த ஃபாரின்ல இருந்து வந்த ஃபேமிலி கிட்ட, உங்க வீட்டுல இருக்கிற கிழவி நான் சின்ன வயசுல இருந்து கேள்விப்பட்ட உச்சி கிழவின்னு எல்லா கதையும் சொல்ல, அந்த ஃபாரின் ரிட்டன் ஆளு இதை எதையும் நம்ப மாட்டான். அப்போ அவனோட வீட்டுல அந்த கிழவி எந்திரிச்சு அவனோட 2 குழந்தைங்களையும் குறுக்குறுன்னு பார்க்க, அப்போ வீட்டுல வேற எதையோ தேடிட்டு இருந்த அந்த குழந்தைங்களோட அம்மா உச்சி பாட்டியோட ஃபேமிலி போட்டோவையும் அந்த போட்டோவோட வருஷத்தையும் பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க.